இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம எப்படி எமோஜி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நீங்கள் முதலே பார்த்துருப்பீங்க, என்னோடய வால்பேப்பரில் அண்டர்டேக்கர் தான் இருக்கார். இப்போ நான் அண்டர்டேக்கர் எமோஜி தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ அதை எடுத்து நீங்கள் செய்யலாம். இப்போ நீங்கள் இமேஜுக்கு போயிட்டு உங்களுக்கு என்ன பிக்சர் பிடிச்சிருக்கோ அந்த பிக்சர் செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த ஓரத்தில் ஒரு ஐக்கான் வரும், இந்த ஐக்கான் தான். இந்த ஐக்கானை தட்டி உள்ளே போயிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோடனே நீங்கள் நேராக கேலரிக்கு போகணும். கேலரிக்கு போயிட்டு நீங்கள் எடுத்த பிக்சரை போயிட்டு இந்த பென்சில் மாதிரி இருக்குல்ல, இந்த ஐக்கானை தட்டணும். அதுக்கப்புறம் க்ரோப் பண்ணணும் உங்களுக்கு தேவையான பிக்சர் வண்டி. கீழே அந்த எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம இது வண்டி அழகாக க்ரோப் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ சேஃப் தட்டிக்கலாம். இப்போ சேஃப் பண்ணுது. ஓகே, இந்த மாதிரி சேஃப் ஆகிட்டோன்னே நம்ம இப்போ எமோஜி வாட்ஸ்அப்பில் தான் செய்ய போகிறோம். அதனால் இப்போ வாட்ஸ்அப்பில் போய்க்கலாம். இப்போ போயிட்டு ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு இருக்கிற ஏதாச்சும் ஒரு ப்ரொஃபைல் தட்டிட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் அந்த ஐக்கான் தட்டி இது பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம போட்டுட்டு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அது வந்துடும். இப்போ நம்ம இந்த எமோஜி இதுக்கு போயிட்டா நீங்கள் க்ரியேட்டுன்னு இருக்கும். அந்த க்ரியேட் தட்டிட்டு நம்ம அந்த இமேஜ் தட்டினா அது வரும். நம்ம வெயிட் பண்ணோம், அது கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே, இந்த மாதிரி வந்துருச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரியும் பிடிச்சிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி கூட வைக்கலாம். எனக்கு இந்த மாதிரி ஓகே தான். நம்ம கீழே வேர்டு கூட போட்டுக்கலாம். நான் அண்டர்டேக்கர்னு போட போகிறேன். ஓகே, இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த கீழே வச்சுட்டு இப்போ இந்த பேஸ்ட்னு ஆப்ஷன் தட்டினேன்னா அது பேஸ்ட் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ நம்ம எமோஜி க்ரியேட் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே நீங்கள் கூகுளில் போய்ட்டு என்ன இமேஜ் வேணாலும் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி எமோஜி பண்ணலாம். ஓகே கைஸ், பாய்.